Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அந்த 2வது வருடம் அந்த கட்சி தொடங்கி அதுக்கான மாநாடெல்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவருடைய அந்த அரசியல் பாதை அப்படின்றது? நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அது சினிமா டைலாக் இல்லை. ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா மாற்றவே முடியாது. அதில் ஜெயிக்கிற வரைக்கும் விடாது. அப்படியாப்பட்ட கேரக்டர். அதனால் நிச்சயமாக இதிலேயும் ஜெயிப்பார். இது ஒரு கடல்னு சொல்லுவாங்க அரசியல். அதில் நீண்டுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்டத்தை அவர் அனுபவித்து அதை என்ஜாய் பண்ணி பண்ண போகிறாரு. ஐயோ நம்ம போகிறோமே, அரசியல் ரொம்ப கஷ்டமாச்சே, அதை கஷ்டம்னு நினச்சா அது போயிருக்க மாட்டார். ஏன்னா ஒரு பீக் பீரியடில் சினிமாவில் இருக்காங்க. எல்லா பிள்ளைங்களும் தாய் தகப்பனுக்கு அந்த பெருமையை கொடுக்குறது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி இந்த சமயத்தில் இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை இங்கே நம்ம நோட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி விஜய் அவர்களுடைய அந்த 2வது வருடம் அந்த கட்சி தொடங்கி அதுக்கான மாநாடெல்லாம் போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அவருடைய அந்த அரசியல் பாதை அப்படின்றது? எங்களுக்கு அவரை சினிமாவில் பார்க்கும்போது ஆடியோ லான்ச்சில் பேசும்போதெல்லாம் வா சூப்பர் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் ஒரு அரசியல்வாதியாக அவர் பேசும்பொழுது இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு தோணியிருக்கு. அவரை பற்றி முழுசாக தெரிஞ்ச ஒருத்தர் நீங்கள் மட்டும்தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அவருடைய இந்த பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜயோடைய கேரக்டர் என்னென்னா பர்சனல் கேரக்டர். ஏதாவது டிசைட் பண்ணிட்டாருன்னா ஏதோ ஒரு படத்தில் கூட டைலாக் பேசியிருப்பார். நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அது சினிமா டைலாக் இல்லை, பர்சனல் லைஃப் அப்படி தான். அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா மாற்றவே முடியாது. அவர் அவ்வளோ உறுதியாக இருப்பார். அது சினிமாவில் நம்ம ஆரம்ப காலங்களில் நான் இருந்தேன் கூட. அதுக்கப்புறம் அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு வெறியை ஏற்படுத்திக்கிட்டு போராடி உழைச்சி இந்த ஒரு இடத்துக்கு வந்தார்ல, அதே வேகம் வெறி இதுலேயும் இருக்கும் அவருக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி தான். ஒன்று முடிவு பண்ணிட்டா அதில் ஜெயிக்கிற வரைக்கும் விடாது. அப்படியாப்பட்ட கேரக்டர். அதனால் நிச்சயமாக இதிலையும் ஜெயிப்பார். இந்த பாதை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு அவர் போகிற இந்த பாதை? ஆமாம், எனக்கு இப்போ சினிமான்றது ஒரு குறுகிய வட்டம் இல்லையா? இதில் நம்ம சம்பாதிக்கிறோம், கொஞ்சம் பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம், கொஞ்சம் பேரை படிக்க வைக்கிறோம். ஆனால் அரசியல்னு போகும்போது அந்த அந்த ஒரு சமூக அக்கறைன்னு சொல்கிறோம்ல, நாட்டின் மீது ஒரு பாசம், தமிழ் மேலே, தமிழ் மக்கள் மீது, அந்த மக்களுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்குல்ல, பெரிய விஷயம் இல்லை. அது பணம் சம்பாதிக்கிறத விட, ஒரு நடிகராக இருந்து சம்பாதிக்கிறத விட, நாட்டு மக்களுக்கு ஏதோ பண்ணணும், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்படி இருக்கிறாங்க, அந்த நாட்டை நம்ம உயர்த்தணும், தமிழ்நாட்டை உயர்த்தணும், மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணும் அப்படின்ற நினைப்பு இருக்குல்ல, அந்த சமூக அக்கறை அது எல்லாருக்கும் வந்துடாதில்ல இல்லையா? ஸோ அதுக்கு போராடுன்னு சொல்லும்போது ஒரு அப்பாவை நம்ம சந்தோஷப்படத்தானே செய்யணும், மகிழ்ச்சி தானே. எனக்கு ஒரு திருக்குறள் ஒன்று ஞாபகம் வருது. ஈன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்றது தந்தைன்னு மாற்றிக்கலாங்க. இந்த ஒரு மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் எந்த தருணத்தில் நீங்கள் உணர்ந்தீங்க? அவர் நடிக்கும் போதே அந்த ஃபீல் வந்துருச்சு. அவர் இளைய தளபதி என்னைக்கு தளபதியாக மாறி ஜனங்கள்லாம் கொண்டாட ஆரம்பித்தாங்களோ, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்போவே அந்த ஈன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தந்தைன்னு வந்துருச்சுல்ல. அடுத்தது ஒரு டைரக்டரான நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இப்போ விஜயகாந்த் வளர எங்கே வளர்ந்தாலும் எனக்கு தானே இந்த பெருமை இல்லையா? ஒரு ரகுமான் அடுத்தது அறிமுகப்படுத்தினேன், நிலவே மலரின்ட்டு அந்த படத்தில். இப்படி நம்மளால் வந்தாங்க. ஒரு சிம்ரன் நம்மளால் வந்தாங்க. அப்படி எத்தனை ஹீரோயின், ஒரு 10 ஹீரோயின்ஸ். அந்த பெருமை இருக்குல்ல.
இல்லை அந்த பெருமையெல்லாம் அப்போ அவர் ஜெயிக்க 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 மேலே போக போக அந்த பெருமை எனக்கு கூடிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா. ஒரு காலத்தில் 92 அவர் நடிகனாக வரும்போது என்ன அவரை சொல்லுவாங்க, டைரக்டர் சந்திரசேகருடைய பையன் ஏதோ படம் பண்ணியிருக்காராப்பா பார்ப்போம்ப்பா, அப்படி தானே இருந்துச்சு. இப்போ நான் எப்படி இருக்கேன், விஜய் அவர்களுடைய அப்பா அப்படின்னு பேர் மாறி இருக்கு இல்லையா, தளபதியுடைய அப்பா. பெற்றோர்களுக்கு அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஆமாம், எவ்வளோ பெரிய விஷயம். அந்த பேரை வாங்கி கொடுக்குறது சாதாரண விஷயங்கள் இல்லை. கண்டிப்பாக பெரிய விஷயம். நான் வெளியே போனோன்னா ஏதோ விஜயோடைய அப்பா போகிறாங்க, விஜயோடைய அம்மா போகிறாங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க. உங்கள் ஜென்ரேஷனுக்கு என்னுடைய ஹிஸ்ட்ரி தெரியாது. நீங்கள் விக்கிபீடியாவில் போனால் தெரியுமே தவிர ஜென்ரலாக எத்தனை படம் பண்ணியிருக்கோம் இது வர்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்திருப்பீங்க விக்கிபீடியாவில். வேறு யார் என்ன லாங்குவேஜில் படம் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஜென்ரலாக தெரியாதுல்ல. இன்றைக்கி இருக்க 90s கிட்ஸ் தெரியுமா என்னை பற்றி? விஜயோடைய அப்பா, அது ஒரு பெருமை தானே. எல்லா பிள்ளைங்களும் தாய் தகப்பனுக்கு அந்த பெருமையை கொடுக்கறது இல்லைல்ல. விஜய் அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் திருப்பி சொல்லிட்டேங்க, இந்த ஜென்ரேஷனுக்கு எதுவுமே இல்லை அட்வைஸாக இல்லை. அவங்க நம்மளை விட ஷார்ப்பாக இருக்காங்க, நம்மளை விட தீர்க்கமாக இருக்காங்க, முடிவு எடுக்கிறதுல தீர்க்கமாக இருக்காங்க. ஒரு கோல், அந்த கோலை ரீச் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு அவங்க அதை நோக்கி அவங்க ஓடுற ஓட்டம் இருக்கு, அது சாதாரண ஓட்டம் இல்லை. அதுலேயும் இப்போ இறங்கியிருக்கிறது வந்து சாதாரண, அது ஒரு கடல்னு சொல்லுவாங்க அரசியல். அதில் நீண்டுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த கஷ்டத்தை அவர் அனுபவித்து அதை என்ஜாய் பண்ணி பண்ண போகிறார். இப்போ அதை கஷ்டம்னு நினச்சா அதுக்கு போயிருக்க மாட்டார் நிச்சயமாக. ஏன்னா ஒரு பீக் பீரியடில் சினிமாவில் இருக்காங்க. ஐயோ நம்ம போகிறோமே, அரசியல் ரொம்ப கஷ்டமாச்சே, அது கடல், அது சாக்கடை அப்படின்னு நினச்சா போயிருக்க மாட்டார். அதை அவர் நேசித்ததுனால போயிருக்கார். பிரச்சனைகள்லாம் நிச்சயமாக இருக்குன்னு தெரியும், தெரியாத குழந்தை இல்லை. அந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும், ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையில் தானே போயிருக்காரு. நம்பிக்கை தானே எல்லாத்துக்குமே பேஸ் இல்லையா. நம்பிக்கையோட எதை செஞ்சாலும் நம்ம வந்து நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக அவருக்கு இன்னைக்கு அவர் அரசியல் வராரு, மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து வந்ததா ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அது ஜீன் தானம்மா, அது எல்லாருக்கும் உண்டான. எல்லா ஃபேமிலியிலையும் அப்பா புள்ள தாய் போல புள்ள நூலை போல சேலை அப்படிம்பாங்கல்ல, அது ஒரு 50-70% வந்து ஜீனில் தானே. ஆனால் நீங்கள் பண்ணுறது வர்றது. ஜெய்சன் சஞ்சய் அவர்கள் வந்து இயக்குனராக அறிமுகமாக போகிறாரு. அவர் ஹீரோவாக தான் வருவாருன்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இயக்குனராக வராரு அப்படின்றப்போ எங்களுக்குலாம் அது ஒரு அறிவிப்பு தான். பட் நீங்கள் வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. நானே சொல்கிறேன், அப்பா மாதிரி ஹீரோ வந்திருப்பா சொல்லியிருக்கீங்க. நானே சொல்கிறேன். ஆனால் அவர் உங்களுடைய அந்த பாதையை தேர்ந்தெடுத்துறாரு இயக்குனர் அப்படின்னு. இல்லை தாத்தா, டைரக்ஷனில் தான் ஒரு த்ரில் இருக்கு அப்படின்னு அப்படி சொல்லும்பொழுது உங்களுடைய ரியாக்ஷன் சந்தோஷமா இருந்துச்சு. அவர் ஏன் ரூட்ல வர்றாரு. உங்களுடைய ரியாக்ஷன் இல்லாமல் ஷோபா அம்மா அவர்களாக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், சங்கீதா மேம் இருக்கட்டும், அவங்களாம் என்ன சொன்னாங்க? இல்லை அவங்கெல்லாம் வந்து பிள்ளைங்க இஷ்டம் தானே. அதில் நான் எப்படி விட்டேன், விஜய் அவர் இஷ்டம். அது நடிகனாக வரணும்னு சொன்னார், அதுக்கு ஒரு அப்பாவாக என்ன பண்ணணுமோ, ஒரு டைரக்டராக என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டோம் இல்லையே. அதே மாதிரி அவரும் வந்து அவங்கவுங்க இஷ்டம். ஒரு இயக்குனராக வராரு அப்படின்றப்போ இப்போ நீங்களே சொன்னீங்க, இன்றைக்கி வர இயக்குனர்கள்லாம் ரொம்பவே வந்து வெள்ளாக இருக்காங்க, நல்ல படம் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காம்படிஷன் அதிகமாகவே இருக்குது. தினம் தினம் ஒரு புது இயக்குனர்களை நம்ம பார்க்குறோம். அப்படின்றப்போ அவருக்கு ஒரு இயக்குனராக நீங்கள் ஏதாவது அட்வைஸ் கொடுத்தீங்களா, இல்லை ஆலோசனை ஏதாவது? இப்போ வர ஜென்ரேஷன்லாம் நம்மளோட பயங்கரமாக வர்றாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இப்போது அதர் லாங்குவேஜ், இப்போ இங்கிலீஷ் படமோ, ஹிந்தி படமோ, ஜப்பானீஸ் படமோ, இல்லை கொரியன் படமோ, இதெல்லாம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அளவுக்கு கூட நாங்கள் இல்லை. பட் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்கு அத்தனை மொழி படங்கள் பார்க்குறாங்க, நாலேஜ் அவ்வளோ கேதர் பண்ணுறாங்க. அடுத்தது டெக்னாலஜின்னு சொல்கிறோம்ல, சினிமா வந்து எங்கேயோ இருந்த சினிமா இன்னைக்கு வந்து டெக்னிக்கலி வந்து எங்கேயோ இருக்குது இல்லையா.
இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்லில் ஃபோன் வந்தால் பேச தெரியும், ஆஃப் பண்ண தெரியும், அவ்வளோதான் தெரியும். பட் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அந்த செல்லுக்குள்ளே எவ்வளவு உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ ஐக்கியூ பவர். ஸோ அவங்களுக்கெல்லாம் போய் நீ இப்படி கதை பண்ணணும், இப்படி டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடும். இல்லை, அவர் உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருப்பார் இல்லையா, எனக்கு ஏதாவது சொல்லுங்க. இல்லை இல்லை இல்லை, அவர் கேட்டதில்லை, நான் சொன்னது கிடையாது. கூரன், இந்த திரைப்படத்துடைய கதையை உங்ககிட்ட சொல்லும் பொழுது உங்களுக்கு முதல்ல தோணுன விஷயம் என்ன? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கே ஒரு த்ரில்லாக இருந்துச்சு. இந்த படத்தில் நான் நடிக்கிறது, அந்த கதாபாத்திரம், அந்த கதை, அந்த கண்டென்ட் எனக்கே ஒரு த்ரில்லாக இருந்துச்சு. அதாவது பெரிய பட்ஜெட், பெரிய ஹீரோ வச்சு எடுக்கிறது ஒரு விதம், அது ஒரு சேஃப்டி இருக்குது அந்த படங்களுக்கு இல்லையா, ஃபேன்ஸ் ஃபாலோயிங் இருக்குது, அது இருக்குது. இப்படியாப்பட்ட படம் பண்ணும்போது கண்டென்ட் தான் ஹீரோ. பெரிய படங்களுக்கு பெரிய ஹீரோ. இப்படியாப்பட்ட படங்களுக்கு என்ன நீங்கள் வித்தியாசமாக சொல்கிறீங்க, அதுதான் ஹீரோ. நீங்கள் வித்தியாசமாக சொன்னால் ஜெயிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒன்று பெரிய படங்களை கொண்டாடுறாங்க, அது ஹீரோவுக்காக, டைரக்டர்களுக்காக. இப்படியாப்பட்ட படங்கள் எடுக்கும்போது வித்தியாசமாக நம்ம சொன்னால் நல்லா கொண்டாடுறாங்க. அது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு, இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால் நாங்கள் அந்த கண்டென்ட்டு, அந்த நான் நடிக்கிறேன், எனக்கு இப்போ ப்ரொடியூசர் வந்து விக்கி இல்லையா, நடிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அந்த கண்டென்ட்டு, அந்த கரு, ஒரு படத்தினுடைய கரு, ஒரு கதையினுடைய கரு, ஒரு நாய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது, கோர்ட்டுக்கு போகுது. நாய் பேசுமா? கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணும்? அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன பண்ணும்? மனிதர்கள் போய் சொல்லலாம், எனக்கு இப்படி தப்பு நடந்து போச்சு, எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போகலாம் இல்லையா. ஒரு நாய் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே எனக்கு அந்த கதை கேட்கும்போது, இத்தனை வருஷம் நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கிறேன். அந்த பையன், புது பையன், அவன் சொன்ன கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, ஒத்துக்கிட்டு நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த கூரன் படத்தில் திரைக்கதை கேட்கும்போது உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்ததா சார்? சஜஷன்ன்றது எப்படின்னாமா, ஸ்க்ரீன் பிளேயில் உட்காந்து இப்போ வர யங்ஸ்டர்ஸ்ட்டு என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் எல்லாத்துட்டையுமே இல்லை, ஃபீல், எமோஷன், பாண்டிங், இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும். புரியுதா? அப்படியாப்பட்ட இடங்கள்ல நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, நிதின், டைரக்டர் பேர் நிதின், ஆந்திராவிலேருந்து வர்றார். ஒரு வார்த்தை அவருக்கு தமிழ் தெரியாது. இப்போ ஒரு வருஷம் ஆச்சு இந்த படம் ஆரம்பித்து முடிஞ்ச போகுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி பேசுகிறாரு. வந்த புதுசில் யார் என்ன உட்காரு இது கூட தெரியாது, அப்படி வந்தவர் அவர். நான் கொஞ்சம் 80s தெலுங்கு படம் பண்ணதுனால எனக்கு அவர் தெலுங்குலலாம் கதை சொன்னார், புரிஞ்சுக்கிட்டேன் நான். கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஸோ எதுக்காக நான் உள்ளே நுழைஞ்சேன்னா, இப்போ டயலாக் சொல்லிக் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்னா அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும் இல்லை, அது எமோஷனோடு சொல்லிக் கொடுக்கணும், இந்த ஃபீலோடு சொல்லிக் கொடுக்கணும்னா அப்போ அதுக்கெலாம் நான் கொஞ்சம் இன்வால்வ் ஆகியிருக்கேன். நீங்கள் கதையை டிரான்ஸ்லேட் பண்ணி தெலுங்கில் சொல்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க அந்த இடத்துல. தெலுங்கில் சொல்கிறதுக்கு இல்லை, தமிழில் மாற்றி சொல்கிறதுக்கு. ஓகே. நடிகர்களும் நம்ம டைலாக் சொல்லி கொடுக்கணும்ல. ஆமாம். அப்போல்லாம் அதுக்கெலாம் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். இதில் ஒரு இயக்குனராகவுமே நீங்கள் இருந்திருந்துருக்கீங்க. அவருக்கு கோ டைரக்டரான்னு சொல்லலாம், அப்படி வேலை செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக சார். அதே மாதிரி உங்களுடைய அந்த எனர்ஜி லெவல் எப்போவுமே குறையாமல் இருக்குது. இந்த வயசுலேயுமே இவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்க, அது எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு 70 படங்கள் தொடர்ந்து அப்போது நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ இருக்க இயக்குனர்கள் வருடத்துக்கு 1 படங்கள் 2 படங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அப்போவே வருடத்துக்கு 8 படங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வத்தாமல் எப்படி நீங்கள் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க? எதுவுமே பண்ணலாமா சினிமாவில்? எப்படி சார், அது சாதாரண விஷயம் இல்லையா, வருடத்தில் 8 படம் அப்படின்றது? காரணம் ஒரே வார்த்தை, சினிமா. சினிமா மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தொழில் கிடையாது. அது தொழில் கிடையாது. முதல்ல தொழில்னு நினச்சாமே அது வேறு மாதிரி ஆகிடும், ஆஃபீஸ் போகிற மாதிரி இல்லை. இது ஒரு கலை. அது
அது ஒரு கலை. அது மேலே நமக்கு ஒரு காதல் இருக்கணும், ஒரு ஈடுபாடு இருக்கணும், அதை நம்ம நேசிக்கணும். பணம் செகண்டரி தான், தானே வரும். சினிமா நம்ம நேசிக்க நேசிக்க புகழும் தானே வரும், பணமும் தானே வரும், அந்த எனர்ஜி தானே வரும். நீங்கள் கேட்டிங்கல்ல, அந்த பேஷன் எவ்வளோக்குள்ள அது மேலே நம்ம பேஷனாக இருக்கிறோமோ அவ்வளோக்குள்ளவு அது நம்மளை உயர்த்திக்கிட்டே போகும். ஸோ அந்த இன்னுமே வந்து எங்களுக்கு ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் இதுதான். அந்த 8 படங்கள் ஒரு வருடத்தில் 8 படங்கள் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அந்த சமயத்தில்? ப்ரெஷரே கிடையாதுங்க எனக்கு. அதாவது ஆரம்ப காலங்களில் நீங்கள் சொல்கிறது வந்து 81 ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகுது. 9 வருஷத்தில் நான் 52 படம் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி 8 படம்லாம் இல்லை, 6 படம் ஆவரேஜாக 2 மாதத்துக்கு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எங்களுக்கு டென்ஷன் கிடையாது. ஏன்னா ஜெயிக்கணும்னு வர்றோம். ஒரு கிராமத்திலேருந்து, சாதாரண குடும்பத்திலேருந்து, ஒரு வாத்தியாரப்பான், எங்கள் அம்மா வந்து ஒரு வாத்தியாரப்பான் டீச்சர், அந்த ஃபேமிலியிலேருந்து வர்றோம். கஷ்டப்பட்டுருக்கோம், பசி பட்டினியில் எல்லாம் தாங்கிட்டு ஒரு டைரக்டராக வரோம். அப்போது நம்ம என்னடா சினிமாவுக்கு போறியே, என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணுமா வேண்டாம்? ஹார்டாக ஒர்க் பண்ணால் தானே. நம்ம எத்தனை படம் பண்ணுறோன்னு அப்போ கணக்கு தெரியலம்மா எனக்கு. நான் படம் பண்ணும்போது படம் பண்ணிட்டேன். 90 உட்காந்து 1990 இது வரைக்கும் 81 நம்ம ஃபஸ்ட்டு படம் பண்ணோம். இப்போ 90 9 வருஷத்தில் எத்தனை படம் பண்ணியிருக்கோன்னு எழுதி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது 52 படம் பண்ணியிருக்கேன். அப்போது வருஷத்துக்கு 6 படம், 2 மாதத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எப்படி வேலை செஞ்சுருக்கோம், எனக்கே த்ரில்லிங்காக இருந்துச்சு. நீங்களே வியந்துக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா? உங்களை பற்றி இந்த சினிமா துறையில் இத்தனை ஆண்டுகள் இருக்கும், நீங்களே உங்களை பற்றி நினைக்கும் பொழுது ரொம்ப வியப்பாக இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? வியப்பாக இருக்கிறதுன்றது இன்னும் வந்து நான் உழைக்கிறதுக்கு வந்து அந்த எனர்ஜி கடவுள் கொடுத்துருக்காருல்ல. கண்டிப்பாக அந்த எனர்ஜி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த எனர்ஜி லெவல் குறையாமல் அப்படியே இருக்குதுல்ல. அதுதான் அவங்க சீக்ரெட். என்ன சீக்ரெட்டே ஒன்றும் இல்லைம்மா, சினிமா தான். அதுதான் சினிமா நமக்கு அது ஒரு சினிமான்றதே ஒரு பவர்ஃபுல்லான மீடியா. அதுக்குள்ளே நம்ம இருக்கோம்ல. ஸோ அந்த 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 எனர்ஜி, அந்த பவர் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்துடும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வந்து கிட்டத்தட்ட 16 படங்கள் நீங்கள் 17 படம் பண்ணியிருக்கீங்க. இந்த காலத்தில் ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோவோட இத்தனை படங்கள் பண்ண வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்போது நீங்கள் இந்த விஷயம் பண்ணியிருக்கீங்க, எப்படி சார்? அதாம்மா, அது ஒரு பாண்டிங் தானம்மா. நம்ம அவருக்கு வெற்றி, ஒரு நடிகனுக்கு நம்ம வெற்றிகளை கொடுக்க அந்த டைரக்டர் அந்த நடிகர் விட மாட்டார்ல. அது இப்போது நடக்குது இல்லையா? ஒரு நடிகர் என்ன பண்ணுறாருன்னா, யார் சக்ஸஸ் கொடுக்குறான், எந்த டைரக்டர் சக்ஸஸ் கொடுக்குறான்னு சொல்லி அவர் போய் பிடிக்கிறாங்கல்ல. நான் விஜயகாந்துக்கு சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுவும் என்னுடைய படங்கள் வந்து ஒரு சோஷியல் மெசேஜாக இருக்குது. போராடக்கூடிய ஒரு ஹீரோ, தப்பு நடந்தால் அதை எடுத்து போராடக்கூடிய ஒரு ஹீரோ, மற்றவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. என் கதாபாத்திரங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். அடுத்தது ஒரு கமர்ஷியலான டைரக்டர். நான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கே போக மாட்டேன். ஏன்னா இந்த தொழில் தான் கோடிக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம். ரிலீஸ் அன்னைக்கு அந்த ப்ரொடியூசருக்கு ரிட்டர்ன் வரும், இல்லைன்னா அடுத்த படம் எடுக்க முடியாது அவரால். ஒரு ப்ரொடியூசரை நம்பி ஒரு 60 குடும்பங்கள் இருக்குல்ல. ஒரு படம்னா, ஒரு படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன், அது இது ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்த்து 60லேருந்து 100 பேர், 100 குடும்பம், 100 பேர் வேலை செய்கிறான்னா 100 குடும்பம். அந்த ப்ரொடியூசர் நல்லா இருக்குன்னு நாங்கள்லாம் நினைப்போம். அந்த காலத்தில் எங்கள் டைரக்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் கூட பண்ணுவோம். காரணம் என்னென்னா, அந்த ப்ரொடியூசர் வந்து நஷ்டமடைஞ்சிடக்கூடாது. இப்போ ஒரு டான்ஸ் வந்து இன்றைக்கி 1000 பேர் வச்சு எடுக்கிறாங்க, 2000 பேர் வச்சு எடுக்கிறாங்கன்னா நாங்கள் அங்கேயெல்லாம் யோசனை பண்ணுவோம். சரி, இந்த 2000 பேர் வச்சா ஒரு நாளைக்கு என்ன செலவாகும், சாப்பாட்டுக்கு மட்டும் என்ன செலவாகும், அவங்க பேமெண்ட் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். இதிலெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ரிலீஸ் அன்னைக்கு நம்மளை நம்பின அந்த ப்ரொடியூசர் நல்லா இருக்கார், என்னை நம்பி தானே கால் ஷீட் கொடுக்குறாரு அந்த ஹீரோ, அவருக்கு நம்ம சக்ஸஸ் கொடுக்குறோம்.
அவருக்கு வேணுங்கிறது சக்ஸஸ், ஹீரோவுக்கு வேணுங்கிறது. ப்ரொடியூசருக்கு வேணுங்கிறது இன்வெஸ்ட் பண்ண பணம் திருப்பி வரும், திருப்பி அவர் படம் பண்ணணும். அதனால தான் நான் அத்தனை படம் அவரோட சேர்ந்து பண்ணியிருக்கிறேன்னு. இவ்வளவுக்கு நான் வந்து கொஞ்சம் கோவக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவருமே சொல்லுவாங்களே, அவருக்குமே கொஞ்சம் அவரும் கோவக்காரன், நான் ஆனால் 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங் வந்து, அதுவும் விஜயகாந்த் வந்து அந்த நிறைய வெற்றிகள் கொடுத்துருக்கனால நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் என்ன தான் அவர் வந்து குருன்னு சொல்வார். அந்த மரியாதையும் உண்டு, அந்த ரெஸ்பெக்ட் உண்டு. கடைசி வரைக்கும் முதல் படத்தில் எங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாரோ அந்த கடைசி 17வது படத்தில் அப்படி தான் பிஹேவ் பண்ணார். விஜய் சார் அவர்களை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஆரம்பத்தில் சினிமா தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது ஒரு அப்பாவாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இவர் நாயகனாக நல்ல நாயகனாகவே வருவார் நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அவரை மக்கள் ஏற்றுப்பாங்க, இவர் ஒரு நல்ல நாயகனாக வருவாருன்னு மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு எந்த இடத்துல வந்துச்சு? ஏற்றுக்க வைக்கிறதானமா வந்து ஒரு டைரக்டருடைய வேலை. அங்கே அப்பான்றது இல்லைல்ல, இங்கே அப்பா பிள்ளை இல்லை. நான் டைரக்டர் ஒரு நடிகர், நடிக்கணும்னு வந்துட்டார். ஸோ அவரை ஏற்றுக்க வைக்கிற வேண்டியது தானே. அந்த கதாபாத்திரத்தை நம்ம படைக்கிறது, அந்த கதாபாத்திரத்தை வந்து மக்கள் ரசிக்க வைக்கிறதெல்லாம் வந்து ஒரு டைரக்டருடைய வேலை இல்லையா? அப்படியே ஆரம்ப காலங்களில் அப்படியாப்பட்ட கதாபாத்திரங்களை கொடுத்து அதுக்கப்புறம் அவர் டேக்கப் ஆகிட்டார்ல, அவர் ஓட ஆரம்பிச்சிட்டார்ல இல்லையா? ஓடி இங்கே இப்போ இங்கே இருக்கார்ல. ஆமாம், கண்டிப்பாக அது உங்களை தானே சார் ஒரு காரணம் தான். நீங்கள் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா சூப்பர் ஸ்டாரோடையுமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவங்கள இயக்கியிருக்கீங்க. அப்படின்றப்போ உங்களுடைய மகனை வச்சு இயக்கும்போது அவருக்கு ஒரு இயக்குனராக நீங்கள் என்ன அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கீங்க ஆரம்ப காலகட்டங்களில்? அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு அட்வைஸ்னால் பிடிக்காது, அப்போ இருந்தே அப்படிதான் பிடிக்காது. ஜென்ரலாக வந்து அதுவும் விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாவே தலையை சொரிய ஆரம்பிச்சிடும். அட்வைஸுன்றது நான் எப்படி வாழ்கிறேன், டைம் எப்படி கீப்பப் பண்ணுறேன், எவ்வளவு டெடிக்கேஷனோட வேலை செய்கிறேன், எவ்வளோ பேஷனேட்டோட செட்டில் இருக்கிறேன், இதை நம்ம வந்து வாழ்ந்து காட்டினோம்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்கார்ல, அதுதான் அட்வைஸ். நம்ம இப்படி இருக்கணும், நீ கரெக்டாக 7 மணிக்கெலாம் ஷூட்டிங் வந்துடணும், ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. நீ டெடிக்கேஷனோட வேலை செய்யணும் நான் சொன்னது கிடையாது. நான் வாழ்ந்து காட்டியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளாக நான் இருக்கேன், என்ன பார்த்து நீங்கள் கற்றுக்கோ, அவ்வளோதான். கற்றுக்கோன்னு கூட சொன்னது கிடையாது, பார்த்துட்டே இருக்க தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம எப்படியோ நம்ம ஒரு ஐக்கானாக இருந்தால் தான் அடுத்தவங்கள உருவாக்க முடியும். இப்போ எனக்குள்ள ஒரு சோஷியல் விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு இருந்ததுனால தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த விஜயகாந்துக்கு அந்த ஒரு அரசியலில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு இல்லையா? ஏன்னா எனக்கு இந்த படங்கள் வந்து ஒவ்வொரு படத்தில் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும், அதை கமர்ஷியலாக சொல்லணும், ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது மெசேஜ். இப்போ இந்த படமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல மெசேஜ். மனிதனுக்கு உண்டான அத்தனை உரிமைகளும் நாய்க்கும் உண்டு. நாய் உயிர் வேற, மனித உயிர் வேற இல்லை, சட்டப்படி இல்லையா? சட்டம் அதுதான் சொல்லுது. அது ரொம்ப பேருக்கு தெரியறதில்லை. நாய் தானே அப்படின்னு நினைக்கிறேன். நாய் தானே அப்படின்னா அந்த நாயை நாங்கள் ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணி அந்த படத்தை பார்த்த அத்தனை பேரும் ஒரு எமோஷனாக கனெக்ட் ஆகியிருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த நாய் இப்போ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாய்க்கு 5 அறிவு, நமக்குலாம் 6 அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் சில இடங்களில் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில நாய்கள், இந்த போலீஸ் டாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியாத குற்றவாளிகளை அது கண்டுபிடிச்சிடுறது. அப்போ நம்மளோட அதுக்கு அறிவு ஜாஸ்தியா? அவங்களுக்கு பெரிய கேள்வி இருக்குல்ல. நம்மளோட அறிவு ஜாஸ்தியா? அப்புறம் ஏன் அதுக்கு 5 அறிவு நமக்கு 6 அறிவு? ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துகிட்டு போகும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இன்றைக்கி இருக்க இயக்குனர்களில் உங்களுக்கு மனம் கவர்ந்த இயக்குனர்கள் யாராவது இருக்காங்களா? இப்போ வர்ற யூத் எல்லாமே வந்து நல்ல வெல் எக்யூப்டாக வர்றாங்க, டெக்னிக்கல் நாலேஜோடு வர்றாங்க. என்னென்னா அவங்கள்ட்ட ஒரே ஃபீலிங் வந்து நிறைய அவங்க வந்து இந்த பாசம், அன்பு, இந்த உறவுகளை விட வயலன்ஸ் அதிகமாக லைக் பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கிற அந்த இளைய தலைமுறைகள்.
அது அங்கே ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கே தவிர ஓகே நிறையா இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் படம் அந்த படம்லாம் பார்க்கும்போது அதுக்கு இணையாக நம்ம பண்ணணும்னு சொல்கிறதுனால பண்ணுறாங்க என்னமோ தெரியல. ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.